தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். நம்ம எல்லாருக்கும் ஒரு கியூரியஸான கொஸ்டின் இன்னும் மனசுல இருக்கும்ல, நாம இறந்த பிற்பாடு என்ன ஆகும்னு சொல்லிட்டு. மரணத்துக்கு பிறகான வாழ்க்கைன்ற ஒரு விஷயத்தை பல பேர் நம்புவீங்க ஆழமா. இதில் கோமா ஸ்டேஜுக்கு போனவங்க, சில நிமிஷங்கள் வரைக்கும் இதய துடிப்பை நின்னவங்க, அவங்க அந்த டைமில் ஃபீல் பண்ண சில விஷயங்கள் இருக்குல்ல, அதை ஒன்று ஒன்று அவ்வப்போது வெளியிடுவாங்க. அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஆடம் டேப் இந்த ஸ்க்ரீனில் தெரியாருல, இவருக்கு வயசு இப்போ 40ங்க. லண்டன் பேஸ்டு பேராமெடிக். இவர் ஆக்சுவலாக கனடாவில் வசிச்சுட்டு இருக்கவர். இவர் கடந்த 2018 பிப்ரவரி 28 அவரோட ஷாப் பேஸ் பண்ணி ஒரு வுட் ஒர்க்கை பண்ணிட்டு இருந்தார். இந்த மரப்பலகைகள்லாம் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி சில வேலைகளை பார்த்துட்டு இருந்தாப்புல. அப்போ இந்த எலக்ட்ரிக்கல் டிவைஸில் இருக்கும் பார்த்தீங்கன்னா பயன்படுத்துவாங்களே, அந்த செதுக்கிறதுக்கெல்லாம் மரப்பலகைகள்லாம், அதை பயன்படுத்தும் போது ஷாக் அடிச்சிருச்சு. அதுவும் நல்ல வெயிட்டான பவர் உடம்புல ஏறவே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் அவரோட ஹார்ட் பீட் இருக்குல்ல, அதுவே நின்று போயிடுச்சு. அப்போ எந்த அளவுக்கு ஹெவியாக கரண்ட் ஷாக் அடிச்சிருக்கோம் பாருங்க. நல்ல வேலை அந்த நேரத்தில் அவர் கூட அவரோட ஃப்ரெண்டு இருந்திருக்காப்புல. அவர் அந்த வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, அவர் பேர் மார்க் வில்சன், ஆடமோட ஃப்ரெண்டு. மார்க் என்ன பண்ணுறாரு, உடனடியாக அவர் கையோடு அணைச்சிருந்த அந்த டிவைஸ் இருக்குல்ல, அதை அப்புறப்படுத்திட்டாருங்க. ஏன்னா அது மூலமாக தான் கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கு. அப்புறப்படுத்திட்டாரு. அப்புறப்படுத்திட்டு அவரை பார்த்தா ஆடம் பேச்சு மூச்சு இல்லாமல் அவ்வளோதான், கிட்டத்தட்ட பணம் மாதிரி தான் கடந்திருக்காரு தரையில். ஆடமோட மனைவி இருக்காங்க, ஸ்டெஃபனின்னு சொல்லிட்டு. அவங்கள ஷவுட் பண்ணி கூப்பிட்றாரு, எங்க வாங்க, இது போல் ஆடம்க்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த ஸ்டெஃபனி யாருன்னா கார்டியாக் ஆர்ன்னு சொல்லுவாங்க, அதாவது ரெஜிஸ்டர்டு நர்ஸுங்க. கார்டியாக் ரெஜிஸ்டர்டு நர்ஸு. இவங்களுக்கு இந்த சிபிஆர் பண்ணுற ப்ரொசீஜர் இருக்குல்ல, இதெல்லாம் அத்துப்படி. ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த பொசிஷனுக்கு வர முடியும். இவங்க இம்மிடியட்டாக அவங்க கணவருக்கு சிபிஆர் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கார்டியோ பல்மனரி ரிசசியேஷன் இருக்குல்ல, இந்த ப்ரொசீஜரை ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்ப ஒரு உயிர்ப்பிச்சு கொண்டு வர்றது, அந்த இதய செயல்பாடுகளை ஆரம்பித்து வச்சுட்டு இதை அவங்க பண்ணுறாங்க. ஒரு 18 நிமிஷம் வரைக்கும் இதய துடிப்பே இல்லாமல் ஆடம் தரையில் கடந்திருக்காரு. 11 நிமிஷம் மக்களே, 11 நிமிஷம். ஆல்மோஸ்ட் அவர் இறந்துட்டதா அவங்க நினச்சி அழ ஆரம்பிச்சிட்டாங்க சிபிஆர் பண்ணிட்டு இருக்கும்போது. அந்த ஃப்ரெண்டுக்கும் தெரிஞ்சிருச்சு நண்பன் போயிட்டான் அப்படின்ட்டு. ஏன்னா 11 நிமிஷம் ஹார்ட் பீட்டே இல்லை. அவங்க என்ன நினைப்பாங்க அந்த நேரத்தில், சரின்ட்டு ஃபார்மாலிட்டிக்குன்னு சொல்லிட்டு 911க்கு அவங்க கால் பண்ணியிருக்காங்க. ஆம்புலன்ஸ் வருது, அவர் ஆம்புலன்ஸில் ஏற்றுறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கும் போகிறாங்க. இல்லை இதய மட்டும் திரும்ப செயல்பட ஆரம்பிச்சிட்டா உயிர் வந்துடும் சொல்லிட்டு அந்த நம்பிக்கையோடய அழுதபடியே ஆம்புலன்ஸில் ஏற்றுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போன பிற்பாடு அங்கே சில சிகிச்சைகள் கொடுக்கப்படுது, தொடர்ந்து கொடுக்கப்படுது. ஒரு கட்டத்தில் 6 மணி நேரம் அவர் கோமாவில் கிடந்திருக்காரு. இந்த விஷயமும் நடந்திருக்கு. ஐசியூவில் அவர் அப்படியே வச்சுருக்காங்க. அவர் பொழைச்சிட்டாரா இல்லையான்ற குழப்பத்தில் எல்லாருமே வந்துட்டாங்க. ஏன்னா 11 நிமிஷம் ஹார்ட் பீட் இல்லைன்னுக்கும் போது அவர் இறந்துட்டதா ஃபேமிலியே கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. டாக்டர்ஸும் கிட்டத்தட்ட அவர் கொண்டு வரும்போது அதான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பார்க்குறப்ப அவர் கோமா ஸ்டேஜில் கொண்டு போய் விடுற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. ஐசியூவில் வச்சுட்டு இருக்காங்க. இந்த விஷயம்லாம் நடந்துருச்சா, 6 மணி நேரங்களுக்கு பிற்பாடு ஆடம் சடனாக எழுந்து உட்கார்றாருங்க. அதாவது நான் எங்கே இருக்கேன் இப்படிலாம் கிடையாது, 6 மணி நேரத்துக்கு அப்புறம் பட்டுன்னு எழுந்து உட்கார்றாப்புல. உட்காந்துட்டு நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சிருக்குன்னு அவர் விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறார். எழுந்து உட்காரும் போதே அவருக்கு கொஞ்சம் குழப்பம் இருந்திருக்கு. ஆக்சுவலாக அந்த டைமில் போயிட்டு நீங்கள் கோமாவில் வந்து ஒரு 30 வருஷம் ஆயிடுச்சிங்க அப்படின்னு சொன்னால் கூட நம்பிடுவாங்க. ஏன்னா கோமா பேஷண்ட் பாவம் என்ன பண்ண முடியும், அவங்களால இவ்வளோ வருஷம் பெட்டில் இருந்திருக்கோம் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இவர்கிட்ட அந்த மாதிரி நேரத்தில் அப்படி சொல்லியிருந்தால் மேபி நம்பியிருக்கலாம். ஆனால் அவர் தெளிவாக எழுந்து உட்காண்டாரு பாருங்க. இல்லை நான் சாவை பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொன்ன சில விஷயங்கள் இருக்குல்ல, அந்த 11 நிமிஷம் இடைவெளியில் அவர் என்னென்னலாம் பார்த்தாருன்னு சொல்லிட்டு, அந்த கோமாவை சேர்த்து தான் சொல்கிறேன், அது எல்லாத்தையுமே அவர் விவரிச்சிருக்காரு. யார், ஆடம். இதை கேட்க ஓ சாவுனா இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு நமக்கே ஒரு அடுத்த கட்ட கியூரியாசிட்டி ஏற்பட ஆரம்பிச்சிடும். என்னென்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, நான் உழுந்துக்கிட்டே இருந்தேங்க, எங்கேயோ ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது, இந்த ஸ்பேஸே ஒட்டு மொத்தமாக இருட்டாக இருந்தால் எப்படிங்க இருக்கும், அது மேலே இருந்து நான் ரொம்ப மணி நேரமாக விழுந்துகிட்டே இருந்தேன் அப்படி இருக்கும், ஒரு முடிவே இல்லாமல் அப்படி இருந்துச்சு. நான் அதை ஃபீல் பண்ணேன். நான் அப்படியே விழுந்துக்கிட்டே இருந்தேன், ஏதோ சோல் ஒரு ட்ராவல் மேற்கொண்டு எப்படி இருக்கும், அவர் அந்த மாதிரி தோனியில் சொல்லியிருக்காரு. என்னோட உடம்பு முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ரீக்வன்சி ஒன்று பாஸ் ஆகுறதுலாம் உணர முடிஞ்சுது. உடம்பு அப்படியே அதிர்ச்சி, ஒரு மாதிரி ஏதோ ஒன்று
என்னோட உச்சங்கால்ல இருந்து உள்ளந்தளவு வரைக்கும் ஒரு மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருந்துச்சுங்க. ஒரு மாதிரி ஷேக்கியாக இருந்துச்சு. ஃப்ரீக்வன்சி நான் அவ்வளோ ஃபீல் பண்ணேன். இந்த ஷேப்ஸு, அதாவது நீங்கள் இந்த பெட்ரோலை தண்ணி மேலே ஊற்றிட்டீங்க அப்படின்னா அங்கே ஒரு மாதிரி பச ஷேப் ஒன்று வரும் பார்த்தீங்களா, ஒரு மாதிரி பிசு பிசு ஷேப் ஒன்று இருக்கும் பாருங்கள். அது மாதிரி ஷேப்பை அவர் ஃபுல்லாக பார்த்தாராமா. அந்த உயிர் போச்சுன்னு டிக்ளேர் பண்ணப்பட்ட டைம் இருக்குல்ல, அந்த டைமில் அதெல்லாம் பார்த்துருக்காராமா. அண்ட் ஜியோமெட்ரிக் ஷேப்ஸ் இருக்குல்ல, அது நிறைய பார்த்துருக்காராம். என்ன லிட்டரலாக சொல்கிறாங்க, நம்ம கோலம் போடுவோம் பாருங்கள் இங்கே, அதுமாரி ஷேப்பாக நீங்கள் பார்த்த அப்படிங்க இருக்கும். அந்த விஷயத்தையும் அவர் விட்னஸ் பண்ணியிருக்காராம் அந்த கேப்பில். அண்டு ஏதோ ஒன்று அவர் கூட கம்யூனிகேட் பண்ணுறத அவர் உணர்ந்ததாகவும் சொல்லியிருக்காரு. ஏதோ ஒன்றுன்னு இருக்காரு, அது என்ன எதுனா தெரியல, அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணிச்சாமா. ஆனால் அதோட உருவம் அதை பற்றில அவர் எதுவுமே எஸ்டாப்ளிஷ் பண்ணலை. ஜஸ்ட்டு ஏதோ ஒன்று என்ன கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணிச்சு. எப்படி கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணிச்சுன்னா, என்னோட தாட்ஸு, என்னோட ஃபீலிங்ஸு, என்னோட எமோஷன்ஸ், இதன் மூலமாக தான் என்ன அது தொடர்பு கொள்ள அவ்வளோ முயற்சி பண்ணிச்சு. யார் சொல்கிறா? ஆடம் சொல்கிறாப்புல. இது நான் ஒரு கட்டத்தில் இந்த ஒட்டு மொத்தமான யூனிவர்ஸ் இருக்குல்ல, இதை ஒரு ஃபேப்ரிக் மாதிரி நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இதில் அப்படியே நான் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு போனேன். எப்படிங்க இருக்கும், இந்த ஆடியோ ஃபேட் அவுட் பண்ணுறதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நல்ல பீக்கில் இருக்க ஆடியோ நம்ம ஃபேட் அவுட் பண்ணுறதாக்கா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அது போல் அந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸில் தான் அப்படியே காணாமல் போக ஆரம்பித்த மாதிரி அவர் சொல்கிறாரு. அவர் ஃபேட் ஆனாராமா, அந்த விஷயத்த சொல்கிறாரு இங்கே. இந்த ஃபீல்டு இருக்குல்ல, இந்த சாவை நான் பார்த்த ஃபீல்டு, அது ஆக்சுவலாக ரொம்ப வார்மாக இருந்துச்சு, ரொம்ப 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 அமைதியாக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லி வச்சுருக்காரு. அதாவது நம்ம சந்தோஷம் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு போனாக்கா அது சார்ந்த அனுபவத்தை நம்ம இப்படிலாம் வகைப்படுத்துவோம். ஆனால் ஆடம் சாவை பார்த்துட்டு வந்திருக்காப்புல. எப்படி வகைப்படுத்துறாரு புரியுதா? ஏதோ சாவுன்றதை சுகமாக பார்த்துட்டு வந்த மாதிரி தான் அந்த மனுஷன் இவ்வளோ விஷயம் பேசியிருக்காப்புல. ஆக்சுவலாக அவரோட ஒட்டுமொத்த வாழ்க்கையிலேயே இது ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறாருங்க. செத்து போனதாக எல்லாருமே நம்பின ஒரு பர்சன், அதுக்கப்புறம் ஹார்ட் திரும்ப துடிக்க ஆரம்பித்து எழுந்து உட்காந்து இவ்வளோ விஷயம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் நடந்துச்சு, அவ்வளோ நல்ல ஒரு அனுபவமாக, சுக அனுபவமாக இருந்துச்சுன்னு அவர் இது போல் சொல்லி வச்சுருக்காப்புல. ஆக்சுவலாக இவர் என்ன ப்ரோ பிதற்றுகிறார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நாங்கள் நிறைய நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ், இட் மீன்ஸ் சாவை ரொம்ப பக்கத்தில் பார்த்துட்டு வந்திருப்பாங்களே, அவங்க சார்ந்த ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். அவங்க பல பேர் இதே விஷயத்த சொல்லியிருக்காங்க. நம்ம சேனலில் பல வீடியோஸ் இருக்கும், டைம் இருந்தால் பாருங்கள், ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது சம்மந்தமாக எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்களே, இதை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கவங்க, நல்லா படித்த மூளைங்க, அவங்ககிட்ட கேட்டால் என்ன நம்ம சொல்கிறாங்க, ஏங்க இருக்கிற டாபிக்ஸ்லேயே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்னா இந்த டாபிக் தான். ஏன்னா அது நீங்கள் சயின்ஸாகவும் பார்க்க முடியாது, ஒட்டுமொத்தமாக ஸ்பிரிச்சுவலாகவும் பார்க்க முடியாது, ஒரு மாதிரி நடுவில் ட்ராவல் பண்ணுற டாபிக்ங்க இது. இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா கான்ஷியஸ்னஸ் அண்ட் ஆல்டர்டு ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், இதுக்கு இடையில இருக்க ஒரு பெரிய துருவம் தான் இந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறாங்க. இதில் மெஜாரிட்டி ஆஃப் த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் இருக்காங்களே, இந்த அனுபவம் பெற்றவங்க, அவங்க பாசிட்டிவாக தான் ஃபீல் பண்ணியிருக்காங்களாம், நெகட்டிவாக ஃபீல் பண்ணதே இல்லைன்றாங்க. சாவுன்ட்டு நம்மளை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவான விஷயம் தானே, ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு போயிட்டு வந்துடுறாங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு மாதிரி பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறாங்களாமா. இந்த கான்ஷியஸ்னஸ் சொன்னால அதை பற்றி தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துட்றேன். அப்போ தான் எக்ஸ்பர்ட் சொன்ன அந்த விஷயம் உங்களுக்கு கிளியராக புரிய வரும். இதை நம்ம தமிழில் உணர்வு நிலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த கான்ஷியஸ்னஸை ஒரு உயிர் தன்னோட உட்புறம் அண்ட் வெளிப்புறம் இருத்தலை முழுமையாக நம்ம அறிஞ்சிக்கிற அந்த விழிப்புணர்வு இருக்குல்ல, அப்படி இல்லைன்னா அந்த உணர்திறன் இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் கான்ஷியஸ்னஸ். இதை புரிஞ்சுக்கிற மனநிலையை பேஸ் பண்ணி சொல்லணும்னாக்கா நீங்கள் யார் அப்படின்றத இதன் மூலமாக புரிஞ்சிக்க முடியும். உங்களை சுற்றி என்ன நடந்துக்கிட்டு இருக்கின்ற விஷயத்தையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். உங்களுடைய எண்ணங்கள் இருக்கல, அது என்னன்றதையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு எல்லாத்துக்கும் ஃபண்டமெண்டல் என்ன, இந்த கான்ஷியஸ்னஸ் தான். 4 விதமான இந்த உணர்வு நிலைகள் இருக்குங்க. இந்த கான்ஷியஸ்னஸை நீங்கள் 4ஆக பிரிச்சுக்கலாம். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா வேக்கிங் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது விழிப்புணர்வு நிலை. இட் மீன்ஸ் நாம் தூங்காமல் முடிச்சுக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி டைமு. இந்த டைமில் நாம் லாஜிக்காக சிந்திக்கிற நிலை இருக்குல்ல, உணர்ந்து லாஜிக்காக சிந்திக்கிற நிலை, இதுதான் நம்ம கான்ஷியஸாக இருக்கும். வேக்கிங் கான்ஷியஸ், நாம் முடிச்சுட்ருக்கோம், தூங்கலாம் இல்லை, நடக்கிறதுலாம் நம்மளுக்கு உண்மை தான் அப்படின்னு நினைக்கிறது. 2வது ட்ரீமிங் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. இட் மீன்ஸ் கனவு நிலை. கனவுல பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் கனவு வருதில்ல, பெரும்பாலும் கனவுல லாஜிக்கே இருக்காது. நீங்கள் கனவுல பார்த்த விஷயங்களை யார்கிட்ட சொன்னால் கூட, டேய் இதெல்லாம் ஒரு நிஜத்தில் நடக்கும் அப்படின்னு தான் பல பேரும் கேட்பாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் உங்களை ஒரு பாம்பு மாதிரி பார்ப்பீங்க அந்த ஷேப்பில், இல்லைனா உங்ககிட்ட யாரோ பேசுவாங்க, பட் அவங்க மனுஷங்க மாதிரியே இருக்காது, ஆனால் ஏதோ ஒரு ஜீவராசி மாதிரி இருக்கும், அது பேசும். இதெல்லாம் லாஜிக்கை மீறின விஷயம் இல்லையா? ஸோ தூக்கத்தில் இது போல் கற்பனையான அனுபவங்கள் ஏற்படுதில்ல, இதுதான் கனவு நிலை, இந்த ட்ரீமிங் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. 3வதா டீப் ஸ்லீப்பு, ஆழ் உறக்க நிலை. ஆக்சுவலாக இது மனுஷனுக்கு பெரிய வரும். இந்த ஆழ்ந்த உறக்கம் இருந்துட்டாலே உடம்புல 1008% இல்லாமல் போயிடும். வெளிப்புற உணர்வே இல்லாமல் நம்ம உடல் முழுமையான ஓய்வில் இருக்கும், அதுதான் டீப் ஸ்லீப்னு சொல்லுவோம். அண்ட் 4வதா ஆல்டர்டு ஸ்டேட்ஸு. இட் மீன்ஸ்
மாற்று உணர்வு நிலைகள்னு அர்த்தம். இது என்னன்னா, நிறைய பேர் தியானம் பண்ணுவாங்க, சில பேர் போதைப் பொருள் எடுப்பாங்க பாருங்க, இன்னும் சில பேர் ஹிப்னாசிசம் பண்ணுவாங்க. இதன் மூலமா செயற்கையாக உருவாக்கப்படுற உணர்வு நிலை இருக்குல்ல, இதைத்தான் ஆல்டர்ட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் யாரோ பற்றி சொல்லலை, நம்மளை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கிறது தான். இந்த ஆழ்மன நிலைகள் இருக்குல்ல, இதை 3 விதமாக நம்ம பிரிச்சுக்கலாம். அதில் முதல் விதம் பார்த்தீங்கன்னா நனவு மனம். இட் மீன்ஸ் கான்ஷியஸ். கேட்பாங்களே, நீ கான்ஷியஸாக தான் இருக்கியா அப்படின்ட்டு. அதான் நிகழ்காலத்தில் இருக்க உனக்கு புரியுது எல்லாமே அப்படின்ட்டு. நாம் இப்போ சிந்திக்கிற கவனிக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, அது எல்லாமே இந்த கான்ஷியஸ் அப்படின்ற ஸ்டேட்டுக்குள்ளே வந்துடும். ரெண்டாவதா குறு நனவு அப்படின்னா துணை உணர்வுன்னு சொல்லுவாங்க தமிழில். இட் மீன்ஸ் சப்கான்ஷியஸ். இது என்னன்னா, நாம் கவனிக்காத சில விஷயங்கள் ஆனால் நம்ம நினைவுக்குள்ளே ஸ்டோர் ஆகிட்டு இருக்கோம். திடீர்னு தேவைப்படுற நேரத்தில் அது தோணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறீங்க அப்படின்னா, போகிற வழியில் ஒரு மரத்துக்கு மேலே ஏதோ ஒன்று இருந்திருக்கும். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, கவனிச்சிருப்பீங்க. பட் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுருக்க மாட்டீங்க. போகிறப்ப அப்படி பார்த்துட்டு கடந்து போயிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் 1000 வருஷங்களை பார்த்துட்டு போயிருப்பீங்க. ஒரு 4-5 வருஷம் கழிச்சு நீங்கள் அந்த பக்கமாக போகும்போது அந்த மரத்தில் இருக்க அதே கட்சி திரும்ப பார்ப்பீங்க. அப்போ பழைய விஷயம் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். இதை நம்ம நீ பார்த்தலாம் அப்படின்ட்டு. புரியுதா? தேவைப்படுற நேரத்தில் வெளியே வர்றது இது சப்கான்ஷியஸ். இதில் மூணாவதா ஆழ்மனம். இதுக்கு பேர் தான் அன்கான்ஷியஸ். அன்கான்ஷியஸ் ஸ்டேஜ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்மளோட கட்டுப்பாட்டில் இது கிடையாதுங்க இந்த ஸ்டேட்டு. நம்மளோட அடிப்படை ஆசைகள் இருக்குல்ல, இது ப்ளஸ் நம்ம தெரிஞ்சிக்காத நினைவுகள் இருக்குது பாருங்க, இதோட பகுதி தான் இந்த அன்கான்ஷியஸ். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை மனசில் ஒரே ஒரு வினாதான் இருக்குது. முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். உங்கள் யாருக்காவது நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஏன்னா சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நான் கடவுளை பார்த்தேன்னு சொல்லியிருக்காங்க நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸில். ஆனால் என்ன கடவுள் என்ன மதம் அதெல்லாம் அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணல. ஜஸ்ட்டு நான் கடவுளை பார்த்த ஒரு மாதிரி ஒளி, அதுதாங்க கடவுளாக தெரிஞ்சது. எங்ககிட்ட அந்த ஒளி பேசுச்சுன்னா சொல்லியிருக்காங்க பல பேருமே. இந்த பல ஆண்டுகள் கோமாவில் இருந்திருக்காங்களே, அவங்க விழித்தெழும்போது இதை சொல்லியிருக்காங்க. அதுவும் கோமாவில் இருக்க பேஷண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்களோட ஆன்மா வெளியே சுற்றி திரியன்னு கூட சில பேர் நம்புறாங்க. அறிவியல் பூர்வமாக ஆதாரம் இல்லை, பட் அதை பல பேர் நம்புறாங்க. ரிசர்ச் இன்னும் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, இது உங்களுக்கு இருக்கா? ஆஃப்டர் லைஃப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்கம் மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.